திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்னை விலக்கி கொண்டு இவை மூன்றுக்கும் உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழக முதல்வர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் முன்னிலையில் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களின் ஏற்பாட்டில் இன்று என்னை என் ஆதரவாளர்களுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டு கழக பணியாற்றிட வாய்ப்பளித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றி. உண்மை, உழைப்பு, விசுவாசம் இவற்றிற்கு மதிப்பளிக்காமல் இருந்ததால் எங்களோட உழைப்பை பூரா சுரண்டி எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் உழைத்ததெல்லாம் 25 ஆண்டு உழைப்பை பயன்படுத்தி ஆளுங்கட்சியானவுடன் எங்களை கண்டுகொள்ளாமல் அடுத்த நகர்வுக்கு நகர விடாமல் அடிமைத்தனம் பண்ணி வைத்திருந்தால் எவ்வளவு நாள் தான் நாங்களும் பொறுத்து கொண்டிருப்பது. அதனால் என்னை விலக்கி கொண்டு இன்று அண்ணன் எடப்பாடியார் முன்னிலையில் அண்ணன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களின் ஏற்பாட்டில் என்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். நேற்றுக்கு மன்னன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அதிமுகவில். நீங்க வந்திருக்கீங்க, அடுத்து யாராவது வர போறாங்களா? இனிமே வந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா கட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் வசம் இல்லை. அதற்கு உதாரணம் தான் இப்போ மதுரையில் நடந்த மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ராஜினாமா, மேயர் ராஜினாமா, இது வரைக்கும் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நடவடிக்கை எடுத்து ராஜினாமா வாங்கினா மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு கட்சி தலைவராக அடுத்த கேண்டிடேட்டை போடணுமா இல்லையா? இது எதற்காக போடாமல் பாடி வச்சுருக்காங்க? இது தலைவர் கலைஞராக இருந்தால் இவ்வளோ நாள் இதை நிப்பாட்டியிருப்பாரா? இப்போ யார் தலைமையில் திமுக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சபரீசன் கம்பெனி கையில் தான் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? சபரீசன் கம்பெனியில் தான் அது இருக்குது. எப்படி? ஏன் சபரீசன் இதில் இருக்கு? ஏன்னா இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் போய் ஆய்வு பண்ணாரா இல்லையா? உங்கள் பத்திரிக்கையெல்லாம் வந்துச்சா இல்லையா? அதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்க அழகிரி அவரோட ஆதரவாளராக இருக்கீங்க, ஏற்கனவே இருந்தீங்க, இப்போ இருந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்க திரும்ப போறீங்க? அதிமுக எப்படி செயல்படும்? அழகிரி அண்ணனோட ஆதரவாளர் நான் அன்னைக்கில் எப்போவுமே ஆதரவாளராக இருந்திருக்கேன். இப்பயும் நாங்கள் பேசிக்கிறோம், நட்பாக இருந்திருக்கோம். ஒரு நட்புக்கு இலக்கணமானவர் அவர்.